சார், கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேகாவை சார்ந்த எந்த ஒரு தலைவர்களும், எந்த ஒரு 2ஆம் கட்ட தலைவர்களுமே ஏன் ஊடகத்து பக்கம் வரவே இல்ல? அதாவது கரூர் துன்பியல் நிகழ்வை பொறுத்தவரைக்கும் நம்ம கட்சியிலேருந்து ஒரு முடிவு எடுத்தோம். என்ன அப்டின்னா, பொதுவாகவே வந்து ஒரு குடும்பத்தில இருக்கக்கூடிய யாராவது இறந்துட்டாங்க அப்டின்னா, ஒரு 30 நாள் வந்து துக்க அனுசரிப்பு வந்து அந்த குடும்பத்தில பண்ணோம். ஸோ இங்க இறந்தவர்கள் அத்தனை பேரும் எங்களுடைய குடும்பம். எங்கள் தலைவருக்காக வந்தவர்கள். எங்கள் தலைவரை வந்து குடும்பத்தில் ஒருவராக பார்த்து வந்தவர்கள் தான் அங்க நம்ம இறந்திருக்கோம். மிகப்பெரிய ஒரு வலி, வேதனை. அதனால கட்சியின் சார்பாகவே நம்ம என்ன பண்ணோம்னா, 30 நாள் வந்து எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் இல்லாம வந்து நம்ம அமைதி காக்கணும். அவங்க உணர்வுக்கு மதிப்பளிச்சு நம்ம அந்த துன்பியல் சம்பவத்தில நம்மளும் பங்கெடுத்துக்கணும். அப்படின்ட்டு நம்முடைய வலிவை பதிவு செய்வதற்காக 30 நாட்கள் வந்து நாங்க எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுல இருந்தோம். அதற்கு பிறகு வந்து தலைவருடைய அந்த குடும்பங்களுடைய சந்திப்பு நிகழ்ந்த பிறகு தான் கட்சியினுடைய செயல்பாடுகள் அத்தனையும் துவங்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருந்தோம். இது வந்து நாங்க எல்லாருமே இணைந்து எடுத்த ஒரு முடிவு. அந்த முடிவின் அடிப்படையில தான் இந்த 30 நாள் நாங்க அமைதியா இருந்தது. எந்த விதமான தலைமறைவோ, இல்லை வந்து ஊர விட்டு ஓடிட்டோம், வெளியில இருக்கோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது.